இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ராகேஷன் ஜெனி நம்ம சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சு பாத்திருப்பீங்க, ஆனா முழு தர்பூசணியை ஷோவுல மறைச்சு பாத்திருக்கீங்களா? வாட்டர் மிலனா ஷோ நடந்துட்டு இருக்கு. ஓ, தூக்கிட்டாங்களா? அத நிக்கிறது யாரு? அப்ப அவர்தான். சரி, நானே சொல்றேன். அந்த வீடியோவோட அவர்தான் இருக்காரு. கை மட்டும் தெரிஞ்சிட்டு போது பாத்தீங்களா? அது யாருன்னு தெரியுதா? அதுதான் நம்ம தர்பூசணி. தூக்கிட்டாங்க. இன்னும் புரியாதவங்களுக்கு டீடைலா சொல்றேன். நம்மளோட லாஸ்ட் வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க. அதாவது தர்பூசணி வெர்சஸ் மாக்காப்பா அண்ட் புகழ் இவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் வந்துச்சு. அதுக்கான மெயின் ரீசன் தர்பூசணிக்கும் வினோத்துக்குமான கான்வர்சேஷன். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போக அவங்களுக்குள்ள ஃபைட் ஆக, அந்த ஃபைட்ல வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு புகழ் வர, புகழுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மாக்காப்பா வர, எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி தர்பூசணி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்க அது ஒரு பெரிய கேஸா போச்சு. இததான் நாங்க போன வாரத்திலே கேட்டோமே. இப்போ என்ன புதுசா சொல்ல வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார்கிட்டயாச்சும் சொல்லணும்னு வச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சும்மா ஆரம்பத்துல மட்டும்தான் இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபன் எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதாவது நீங்களே யோசிங்களேன். இப்போ ஒரு முழு நீள படம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம் குனிந்த தலையும் கூறான பாறையும் ஒரு எதிர பாத்துக்கிட்டா இது மட்டும் மன்னிச்சுக்கிறாப்பா. நீல படம் உடனே தப்பா நினைச்சிடாங்க. ஃபுல் மூவி இருக்கு அன்கட் வெர்ஷனா. அதுல எடிட்டர்ஸ் ஒரு சில கட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சில அன்வான்டட் போர்ஷன் எல்லாம் தூக்கணும். ஆனா ஒரு சில போர்ஷனை வேணா தூக்கலாம். ஆனா ஒரு ஃபுல் எபிசோட்ல ஒரு பர்டிகுலர் பீஸை மட்டும் கம்ப்ளீட்டா தூக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதுவும் சாட்டர்டே எபிசோட் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லாவே முடிஞ்சு போச்சு. திருப்பி ரீடேக்கும் பண்ண முடியாது. இப்ப சண்டே எபிசோடு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த இன்பிட்வீன் சாட்டர்டே அண்ட் சண்டே எபிசோடு ஒரே நாள்ல தான் நடக்கும். அந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆக போறதுக்கு முன்னாடி தான் இந்த சண்டை நடந்திருக்கு. ரீஷூட்டும் பண்ண முடியாது. இந்த தர்பூசணியை ஷோல இருந்து மறைக்கவும் முடியாது. என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சு நம்ம எடிட்டர் பையன் எல்லாரும் ஒண்ணு கூடி முழு தர்பூசணியும் உண்மையிலே ஷோல இருந்து மறைச்சிட்டாங்கப்பா. எப்படி சொன்னாங்க? அவங்க நடுவுல தூக்கிட்டாங்க போல இருக்கு. செலக்ஷன் அப்போ இந்த பீஸ் மட்டும் ரைட் சைடுல இருக்கு. அது நம்ம எடிட்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியா போயிடுச்சு. அது எப்படி கட்சி வரைக்கும் ரைட் சைடுல தான் நிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல நடுவுலயும் நின்றுருக்கு. ஆனா எங்கெல்லாம் அந்த பீஸ் வருதோ அங்கெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டாரு எடிட்டர். அதாவது த்ரூ அவுட் இந்த எபிசோட்ல எங்கெங்கெல்லாம் இந்த பீஸ் வருதோ அது எல்லாத்தையுமே ஷிஃப்ட் டெலீட் போட்டு தூக்கிட்டாரு. சரி, கண்டிப்பா ஒரு கப்பலுக்கு தானே இந்த பீஸ் பேரா இருக்கும், அதை எப்படி மறைக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் இருக்கு சூட்சமம். அப்படியே இந்த பீஸை அடிச்சு வெளியே துரத்தி விட்டு சுத்தி புத்தி பாத்துருக்காங்க யார் கோமாளி இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே ராமர் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவை தூக்கி வந்து உள்ள போட்டிருக்காங்க. இப்ப இந்த பீஸும் இல்லைன்னா யாரு தூக்கி போடுறதுன்னு மேல கீழே சுத்தி முத்தி பாக்க அங்க இருந்து ஒருத்தர் பின்னாடி வர்றவங்களுக்கு எல்லாம் பாட்டு போட்டுட்டு இருந்தாரு. அவர் பேர் தான் டிஜே பிளாக். தம்பி, நீ பாட்டு போட்டு கீச்சதெல்லாம் போதும், கொஞ்ச நேரம் புஷ்பா மாதிரி வந்து டான்ஸ் ஆடி அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு மட்டும் தலைவர் வந்துட்டு என்ட்ரியை கொடுத்து அந்த 3 நிமிஷம் தாங்க. அதை மட்டுமே வச்சு நம்ம எடிட்டர் கட்டிங் ஒட்டிங்களா போட்டு அப்படி இப்படின்னு சனிக்கிழமை எபிசோட்ல அந்த தர்பூசணி இல்லாம ஓடிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பீஸ் அங்க வந்த தடமே தெரியலன்னா பாத்துங்களேன். அந்த வகையில நம்ம எடிட்டரை பாராட்டணும்பா. நம்மள்ட்ட தான் 2 எடிட்டர் இருக்காங்களே. சரி, இப்ப மெயின் மேட்டருக்கு வருவோம். ஏற்கனவே நம்ம சோயாவை பத்தி நிறைய அலசிட்டோம். அதனால இந்த வாரம் பண்ண சம்பவத்தை மட்டும் பத்தி பார்ப்போம். எப்பவும் பேச மாட்டாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, அதனால இந்த வாரம் எப்படி பேசுறேன் பாடுறா அப்படின்னு வீட்டுல இருந்து கிளம்புறப்பவே ஒரு வேங்கை புயலாகி வருதே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்த உடனே பயங்கரமா ஏதோ பேச போறாங்கன்னு பார்த்தா இந்த ஷோக்கு முக்கியமா தேவை 4 பொருட்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுது அம்மா. அந்த 4 பொருட்கள் என்னன்னு தெரியுமா? இந்த பொருட்கள் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுமா? என்ன அதாவது இந்த வாரத்தோட கான்செப்ட் என்னன்னா, அன்மேட்ச்டு பொருட்கள். அதாவது மட்டன் வித் ஆப்பிள், சிக்கன் வித் ஆரஞ்சு, அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத பொருட்களை வச்சு சமைக்கணுமா. அதை கேட்டு நம்ம சோயா நம்ம 2 பேருமே அன்மேட்ச்டு தான் அப்படின்னுச்சா. ஏன்னு கேட்டா, ஆமா என்ன போய் உன் கூட எடுத்துன்னு வந்து போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு மாக்காப்பாவை சொல்லுது இந்த அம்மா. அன்மேட்ச் காம்போ, நம்ம ஒரு அன்மேட்ச் காம்போ. உங்களோட என்ன சேர்த்து வச்சிருக்க பாருங்க. அடுத்து நம்ம 240 பிக்சல் குறைஷி. அதுதான் நம்ம அன்வர். அவர் நம்ம பிஆர் கெட்டப்ல வந்திருந்தாரு. அதான் நம்ம பிரதீப் ரங்கநாதன் மாதிரி கெட்டப் போட்டு வந்திருந்தாரு. வந்த உடனே பிஆர் மாதிரி பேச முடியலனாலும் அந்த பீஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை விட்டுச்சு. ஆனா பாவம் காலையிலேயே அந்த போன் இந்த பீஸ் மூஞ்சில தான் முழிச்சிருக்கு போல இருக்கு. அதோட நீங்களே பாருங்க. ஐயோ, அந்த உடைஞ்சிச்சு. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு வந்திருக்கீங்க.
இவர் ஏற்கனவே ஏதோ பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. ரங்கநாதன் டான்ஸ் ஆடி பாத்திருக்கீங்களா? ஆடுவாரு. அப்படி இப்படி இப்பதான் கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்காரு. ஆனா நான் பிஆர் மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பீஸ் ஒரு டான்ஸ் ஆடிச்சு. அவன் இந்த ஆடுவாரா? ஆஹா பிட்ட போட்டுட்டானே, மனசு மாறிடுவாரோ, மாறிட்டானே. எந்த காலத்துல பிஆர் இந்த ஸ்டெப் எல்லாம் போட்டிருக்காரு? அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஸ்டெப் அந்த ஸ்டெப் தான். பட் அந்த ஸ்டெப்ப போடாம இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ப போட்டு எவனாவது இன்ஸ்டாகிராம்ல கட் பண்ணி போட்டு பிஆர் விட இவன் சூப்பரா ஆடுறான்டா அப்படின்னு கமெண்ட் வாங்கணும்ன்றதுக்காக ஒரு சூப்பரான புது ஸ்டெப்ப கத்துட்டு வந்து போட்ட மாதிரி இருக்கேன். டேய் நான் எப்படி அந்த மாதிரி சொன்னேன்? பேசிட்டு இருக்காங்க. இல்ல பிரதீப் ரங்கநாதனுக்கு ஆடவே தெரியாது, எனக்கு தான் நல்லா ஆட தெரியும்ன்ற மாதிரியும் இருக்கு லைட்டா. நான் நல்லா பண்ணுவேன் இல்லையா? அவர் சும்மா இருந்தாரு, இவரே சொல்லிடுறாரு. நம்ம சுனிதா இல்ல தெரியாம கேக்குறேன், உண்மையிலே இந்த அம்மாக்கு தமிழ் தெரியாதா? இல்ல தமிழ் தெரியாத மாதிரி பேசினாதான்? இல்ல இப்போ ஆக்டிங் தான் போடுறாங்க. கூட தெரியாத மாதிரியே பேசுறாங்களா? இல்ல ஆக்டிங் 2-3 சீசனாவே இருக்கு. அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா லாங் ஆகோ சோலாங் ஆகோ இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட்டா ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்க, பேர் சொல்லிருப்போம். இதை விட எக்கச்சக்கமான விஷயம்லாம் எனக்கு தெரியும். சோ இப்போ உங்களுக்கு புரியுதா? அம்மனி இந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஒரு தமிழ பேசுறேன்ற பேர்ல ஒரு சில கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேச அது மக்கள் ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ தப்பா பாடுறது, தப்பா தமிழ் பேசுறது அப்படியே. இல்ல இவங்க இப்போ வாண்டடா தான் பண்றாங்க. பார்த்தாலே ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 சீசன் அப்படிதான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வாண்டடா பண்ணாங்க. அது ஏன் இங்க சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் 18- யாராவது இருந்தீங்கன்னா மியூட் போட்டு விட்டுருங்க. என்ன பழமா? அப்படிதான் நான் பேசுவேன். சரி பொன்னம்பழம்ன்ற வார்த்தை உங்க வாய்க்குள்ள நுழையல. சரிங்க. இந்த பிக் பாஸ்ல எப்படியா பேசுனாங்க? அதெல்லாம் சும்மா தான் ஆக்டிங் தான். கோமாளியா வந்தார். அத பார்த்த உடனே இந்த ஸ்ரேயா என்ன கேட்டாங்க, எனக்கு வேற ஏதாவது ஸ்வாப் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கா? தலை வருவார்னு பார்த்தா இவர் வந்திருக்காரு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மாதம்பட்டி என்ன சொன்னாரு, அப்பனா இந்த மாதிரி ஒரு தருதலை வந்திருக்குன்னு சொல்றீங்க. ஐயோ நான் சொல்ல, என்னங்க ஒரு கோமாளி ஆளு தர்தலையெல்லாம் சொல்றீங்கப்பா. இத மட்டும் வக்கனையா பேசு. சோ தருதலைக்கான டிஸ்கிரிப்ஷன்லாம் தெளிவா புரியுது. பொன்னம்பலம் யாருன்னு தெரியுது. ஆனா பொன்னம்பலத்தை பொன்னம்பலம்னு சொல்லாம அது காமெடி கவுட்டர் சொல்றான். டேட்டிகள். ஆனா நம்ம சுனு தமிழ்ல மட்டும் தான் நல்லா கெட்ட வார்த்தை பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா நான் மலையாளத்திலும் நன்னாயிட்டு கெட்ட வார்த்தை பாருங்க அப்படியே அழகா பேசுறாங்க. சேட்டா என்ட குட்டி அது கொஞ்சம் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு புகழ் தான் சொல்லிருக்கான் அப்படின்னு அந்த பீஸ் மேல பழிய தூக்கி போட்டுருச்சு. அந்த பீஸும் அது நம்ம எழுதி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மலையாளம்னால கிடைக்கிற கேப்ல கேடா விட்டுது. நீதான்டா சொன்ன, அது நம்ம பசங்களா பேசலாக்கும். இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கா நொறுங்க போறீங்க. இப்போ நம்ம விக்கி சிவாவை அசிங்கப்படுத்தி விட்டார்ல நம்ம மாதம்பட்டி, இருடி ஒன்னா அசிங்கப்படுத்துறேன் அப்படின்னு வந்துட்டு ஒருத்தனுக்கு கண்ணு 2 இருக்கலாம், காது 2 இருக்கலாம், கை 2 இருக்கலாம், காது 2 இருக்கலாம். ஆனா மாதம்பட்டி அப்படின்னு ஒரு கேப் விட்டாரு. 2 இருக்கலாம், கால் 2 இருக்கலாம், கார் 2 இருக்கலாம். ஆனா மாதம்பட்டி நாம என்ன பாக்கி நாம ஒண்ணு அதான் உண்மையாயிருச்சு, அதான் ஒத்துக்கிட்டாரு. தெரிஞ்சு போச்சு தலைவர் டியூவல் சிம் வச்சு ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் மனுஷனை பாராட்டியே ஆகணும். அத பத்தி எங்கயா ரிக்ரெட் பண்றாரா? இல்ல என்ன எவனாவது கலாச்சிங்க அசிங்கமா திட்டி விட்டுருவேன் அப்படின்னு திட்டினாரா? எல்லாத்தையுமே சொல்லவே இல்ல. ஷோல இதெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லலாம். அவரு சிம் கூட மாட்டிக்கிட்டாரு, ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ற எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. போடுறானே. அடுத்து ஒரு டாஸ்க் ஜி அட்வான்டேஜுக்காக. அது என்னன்னா இந்த கோமாளி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட ஒரு காய்கறியோ ஃப்ரூட்டையோ காமிப்பாங்க, வாயில ஒட்டி வச்சுட்டு அந்த கோமாளி என்ன பண்ணும் போர்ட்ல வரையணும், அத இந்த பக்கம் இருக்கிறவரை கண்டுபிடிக்க வைக்கணும். அவரு ஒரு வேளை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாருன்னா ஸ்ட்ராபெரியா லிப் மூவ்மெண்ட் இல்லாம ஆக்ஷன்ல காமிச்சு தன்னோட பேருக்கு புரிய வைக்கணும். அத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். இதுதான் கேமுங்க. இப்போ இவருக்கு பேரா வந்த நம்ம தங்கதுரை டோனட்டை கண்டுபிடிக்க வைக்கணுங்க. அதனால அவரும் டோனட் மாதிரியே வரையறாரு. ஆல்மோஸ்ட் நம்ம அனிருத்தும் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ இவரோட மனைவியான சம்யுக்தாக்கு கண்டுபிடிக்க வைக்கிறதுக்காக ஒரு சில ஆக்ஷன்லாம் காமிக்கிறாரு. அத அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த அளவுக்கு நாராசமா போச்சுங்க. அத நீங்களே பாருங்க. ரவுண்ட்ல வாழைப்பழத்துக்கு காட்டுறாரு சம்பந்தமே நம்ம டோனட்டுக்கு. கை கால் ஊந்து நீ
கணக்குல இந்த பேர் இருக்கே ரொம்ப டர்ட்டி பேர்ப்பா. எப்ப பார்த்தாலும் இதே மைண்ட் செட். பேட் பாய் என்ன பேட் பாயிண்ட் போறாரு அப்படின்னா என்ன? அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாது. இதே மாதிரி டிராவிலே ஒரு பொண்டாட்டி அண்ட் கோமாளி டோலி இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும். அதுல இந்த டோலி கிட்ட ஒரு நட்டை காமிச்சாங்க. அது என்னன்னா, ஒரு சிலர் வேர்க்கல்லன்னு சொல்லுவீங்க, ஒரு சிலர் மல்லாட்டன்னு சொல்லுவீங்க, கலக்கான்னு சொல்லுவீங்க, கிரவுண்ட் நட் பீனட்னு பல பரிமாணங்கள்ல சொல்லலாம். ஆனா அதுல பீனட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒண்ணு போட்டு காமிச்சாங்க பாருங்க. அந்த உங்களுக்காக என்ன கன்றாவி ஆனா இது பரவாயில்ல, கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிக்க வைக்கிறதுக்காக நட்டு நட்டு போடுது அப்படின்னு நான் உன்னை எப்படி கண்டுபிடிக்க வைக்கிறேன்ப்பா அப்படின்னு ஆய் போற போஸ்ல அவர் உட்கார்றாரு. கரெக்ட் தான். மாக்காப்பா கேப்பாரு, எப்படி பொண்டாட்டி பீனட்டை கரெக்டா கண்டுபிடிச்சது அப்படின்னு. அதுக்கு இவரு அந்த ஆக்ஷனை எப்படி பண்ணி காட்டுறாருன்னு பாருங்களேன். பண்ணி காட்டுப்பா. பீனட் அடுத்து நம்ம தங்கத்தோட சிம்பு கெட்டப்பு தான் போட்டு வந்தார். ஆனா உள்ளுக்குள்ள புகழ் கெட்டப்பு தான் போட்டு வந்திருக்கு. புரியலையா? யூசுவலா நம்ம புகழ் என்ன பண்ணுவாரு, அங்க ஏதாவது கேர்ள்ஸ் இருந்தா அப்படியே கட்டி பிடிக்கிறது, அப்படியே டச்சிங் அப்படின்ற பேர்ல திடீர்னு சிம்பு கெட்ட போட்டு வந்துட்டு மன்மதன் மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பொசுக்குன்னு ஜோயாவை கட்டி பூச்சிக்கிட்டாரு. சரியான ஆளுதான் அவர், சரியான ஆளுதான். இந்த காதல் கிரிக்கெட் அப்படின்ற பாட்டுல ஒரு லைன் வரும் தெரியுமா, அழகா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அறிவா இருக்க மாட்டாங்கன்னு. அது உண்மைதானோ அப்படின்ற டவுட் இந்த அம்மா பண்ற வேலையில தான் வந்துச்சு எனக்கு. ஏன்னா இது என்ன உயிரினம் அப்படின்றத உங்களுக்கே பாக்குறப்ப தெரியும். ஒரு தலை சுத்தி ஏகப்பட்ட வால் இருக்கு. இந்த மாதிரி எந்த உயிரினம் இருக்கும், குழந்தைய கேட்டா கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடும் அது ஆக்டோபஸ். ஆனா இந்த அம்மா கடல்ல இருக்கிற எல்லா மீனையும் சொல்லுதுங்க. ஸ்டார் ஃபிஷ்ங்குது, லாப்ஸ்டருங்குது, பிரானுங்குது, நண்டுங்குது, மீனுங்குது, ஷார்க்குங்குது, ஸ்னேக் கட்சி வரைக்கும் ஆக்டோபஸ்ன்றது மட்டும் மேபி கியூட்னு காட்டியதுக்கு இப்படி பண்ணுதுங்கன்னு நினைக்கிறேன். உடனே கண்டுபிடிச்சிட்டா கடல்லே இல்லையா? நீனா ஆக்டோபஸ் தானே கண்டுபிடிக்கல. இப்ப பார், என் கண்ணுக்கு முன்னாடி எது வரைஞ்சாலும் நான் கண்டுபிடிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த அம்மா வந்தாங்க. இப்ப நீங்க இந்த அம்மா வரையறத வச்சு கண்டுபிடிங்க இது என்னவென்று. வெங்காயமா? வெங்காயமா? பூண்டா? வெங்காயம் பூண்டு இதுல என்ன இருக்கும்? கொஞ்சம் பூண்டு மாதிரி வெங்காயம் ரெண்டுத்துல கத்திரிக்காய், பூசணிக்காவா? வெங்காயம், உருளைக்கிழங்கா? சும்மா அவங்க ஏதோ சொல்லுன்னு சொல்றாங்க, கண்டுபிடிக்க கூடாது. அடுத்து வேற காயாவது வரைஞ்சு கண்டுபிடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு காய் எடுத்தாங்க. காலிஃபிளவரா? பாம்பு மாதிரி ஒண்ணு போச்சு, வளையாம நெளியாம. ஓ இதுவா? நீட்டா இருக்கு, பெருசா போகுது. முருங்காலையா? ஆனா இந்த அம்மா பொல்லங்காவா? பாருங்க, நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நாமத்து வரும் இல்லைங்க இல்லையா? அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, எல்லா காரையும் சொல்லிட்டாங்க. பட் இந்த சீசன்ல எனக்கு பிடிச்ச கப்பல் இவங்க 2 பேர் தான். இவர் எப்பவுமே தன்னோட மனைவியை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. அந்த அம்மா ரொம்ப வெள்ளாந்தியா நடந்துப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல எமோஷன் ஆயிட்டாங்கன்னு வைங்க, புருஷன் கண்ணா பின்னான்னு கழுவி ஊத்துவாங்க. இதுவே பாசமா இருந்தா மாமா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கும் கணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்க மனைவி உங்களை எப்படி எல்லாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு என்னப்பா ரைட் விடு. பட் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா ஃபன்னா என்டர்டெய்னிங்கா தான் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. நடுவுல அந்த டிஸ்கஸ்டிங்கான பீனட், பொன்னம்பழம், அந்த டோனட் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்கன்னா டோனட் தான் எனக்கு தெரிஞ்சு மோசம். பொன்னம்பழம் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆன்டடா காம்பி பண்ணனும் பண்ணிருக்காங்க. என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறோம். ஒருவேளை என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம இவ்வளவுதானா இல்ல இன்னும் வச்சிருக்காங்க வீடியோஸ் பார்க்க மறக்காம ராகேஷ் ஜெனி 2.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். நல்லா இருந்துச்சு. ஆனா இது பாக்குறது இல்ல இந்த சீசனு. இப்ப பாக்கும்போது ஆனா என்ன அது இது திவாகர் பிரச்சனை அதுக்கப்புறம் தான் குக்கத்து கோமாளி ஆரம்பிச்சுட்டானே தெரியாது. போன சீசனே நாங்க பாதி வரைக்கும் பார்த்தோம், அதுக்கப்புறம் விட்டுட்டோம். அது இந்த சீசனுமே பாக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்டே அந்த அளவுக்கு சுத்தமா மாத்திட்டாங்க. இது ரக்ஷன் நல்லாதான் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்கு ரக்ஷனை தூக்கிட்டு மாக்காப்பா என்னன்னு தெரியல. மாக்காப்பா அதுவும் இல்லாம ஜோயா வேற
அவங்களும் ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் தான் அவங்க எனக்கு வேற தெரிஞ்சு. எங்கேயோ ஒரு குக்கிங் ஷோல இருந்தாங்க, அவங்கள அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க வச்சுட்டாங்க. அதுதான். இவங்கெல்லாம் ஏதோ காமெடி பண்றான்னு அதாவது நல்ல ஷோவே கெடுக்கிறதுக்காக யாரெல்லாம் கொண்டு வரக்கூடாதோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து கெடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுவே திவாகர் மாதிரியே இன்னும் யூடியூபர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்களா, அவங்களையும் கூட்டு வந்து போடுங்க, இன்னும் சூப்பரா போகும். ஆமா விளங்காம போயிடும். அதான் இது சுனிதா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு ஸ்டார்டிங்ல அப்படி இருந்தாங்க. உண்மையிலே அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியாம அவங்களுக்கு வாயில வர்றது பாடினாங்க. அது வந்து அவங்களுக்கே தெரியாம அது பெருசா எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை நல்லா நோட் பண்ணவங்க அதையே ஃபாலோ பண்ண அது ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பிக் பாஸ்க்கு முன்னாடி வரையுமே எல்லாம் ஓரளவுக்கு இது பண்ணாங்க. பிக் பாஸ்க்கு அப்புறம் இல்ல அவங்களோட ஒரிஜினல் இதே அப்பதான் நான் பார்த்தேன். பிக் பாஸ்ல அவங்க ஒரு வாட்டி கூட தப்பா பேசி நான் பார்க்கவே இல்லை. அப்படி பேசுறாங்க. அதெல்லாம் அதான் சொல்றேன். அது சும்மா எனக்கு தெரிஞ்சு ஷோக்காக அவங்க மாத்திக்கிட்டாங்க. அவங்க அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை இப்போ சிவாங்கியே ஒரு கட்டத்துல டக்குன்னு குக் ஆகி அவங்க குக்கா இருக்கும்போது எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு தான் இருக்கும். சும்மா அதே போட்டு அரைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்படியேவா இருக்க முடியும், மெச்சூரிட்டி வருது, ஆனா நான் மாறிக்கிறேன்னு அதுதான் சொல்றேன். சொல்லிட்டு போயிட்டேன். அது இவ்வளவு நாள் தான் இவங்களும் அதை வச்சே மில்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. அதாவது இவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இது அந்த இன்னொருத்தவங்க ஒண்ணு பார்த்தாலே தெரியுது ஆக்டோபஸ்ன்னு. அது வாண்டடா இல்ல, அவங்க வந்து ஏதோ கியூட்னஸ்க்காக ஒண்ணுமே தெரியாத எதுவுமே தெரியாம வளர்ந்துட்டாங்க. அது சும்மா அதுக்காக பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு. அது இந்த மாதிரி வருவாங்க சில பேர் கடைசியில மாதிரி. அது ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.